இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் யார்கிட்ட இருக்கிறாரோ, வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, எருசலேமில் பெத்லகேம் பக்கத்தில் பிறந்த யாஷுவா அங்க என்ன பேசினாரோ அதை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் பேசினதை உங்களுக்கு நினைப்பூட்டுனா, அவரை அன்னைக்கு அந்த ஊர்ல என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க? இயேசுன்னு கூப்பிட்டாங்களா, இல்ல ஜீசஸ்னு கூப்பிட்டாங்களா? இல்லையே. இயேசுன்ற பேர் 75 வருஷம் ஆகுது. ஜீசஸ்ன்ற பேர் 400 வருஷம் ஆகுது. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்தது? ஜீசஸ் என்ற பேருக்கு முன்னாடி லியூசஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஜி என்ற எழுத்து, ஜே என்ற எழுத்து 1611 கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜே இல்லையே, அப்புறம் ஜீசஸ் எப்படி வரும்? சரி, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் ஆதாரத்தோடு நிற்கிறேன் இங்க. ஏன்னா இது என்னன்னு தெரியுமா? இதுதான் ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய ரோமாபுரி மார்க்கமாகிய ஆர்சி சபையினுடைய அடிஸ்தான உபதேசத்தினுடைய இந்த படம். ஒவ்வொரு ரோமன் கத்தோலிக்கருடைய வீட்டில் இந்த படம் கம்பல்சரி இருக்கும். இதுல தான் அவங்க கடவுளுடைய பேர் இருக்குது. இந்த பேர் முதல்ல இது என்னன்னு பார்த்தீங்களா? இது என்ன எழுத்து? ஓ. இது என்ன எழுத்து? ஓ. அப்ப நடுவில் என்ன இருக்கு நீங்க தான் பார்க்கணும். இதுதான் அவங்களுக்கு உள்ளது. சரி, இந்த படத்தினுடைய பின்பகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல இயேசு அப்படின்னு இருக்கவே இருக்காது, இயேசு அப்படின்னு இருக்கவே இருக்காது. இதுல சேசுன்னு இருக்கு, ஏ உயிரெழுத்து இயேசுன்னு இருக்கு. இவங்கிட்ட இதுதான் பெந்தகோஸ்தகாரன் காப்பி அடிச்சான், சிஎஸ்ஐக்காரன் காப்பி அடிச்சான். அப்ப இந்த இயேசுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துன்னு தேடி பார்த்தீங்கன்னா சேசுன்னு இருக்குது, ஜேசுன்னு இருக்குது, இயேசுன்னு இருக்குது. இப்படி பல பெயர் மாறி இன்றைக்கு தமிழ் பைபிள் படிச்சு தெரிந்து தமிழர்களுக்கு தெரியும் இன்னைக்கும் பைபிள்ல இயேசுன்னு இல்ல. மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுமா? அவள் ஒரு குமாரருக்கு இயேசு. பிரைஸ் யாசுவா. எப்படி இருக்குறாங்க? இயேசுன்னு இருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு இயேசுன்னு சொல்றீங்க. தமிழ் பைபிள்ல இருக்கிறது இயேசுன்னு தான் இருக்கு. ஏன் இயேசுன்னு படிக்கிறோம்? இதுக்கு முன்னாடி இயேசுன்னு இருந்துச்சு, இப்ப இயேசுன்னு இருக்கு. நம்ம படிக்கிற உச்சரிப்பு அந்த உச்சரிப்பினுடைய ஊடாகத்தான் கடந்து போகிறோமே தவிர இருக்கிறத படிக்கல. நாம சரியா புரியணும். சத்தியம்னா என்ன? வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு சத்தியம் தெரியல, அதனால தான் நான் சொல்றேன், என் தேவன் யார் என்று அறிகிற அறிவு மிக முக்கியம். அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது அப்படின்னு சொன்னா அவர் கடவுள் அல்ல. எனக்கு தெரிந்து வேப்பலையின் மூலமாக ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, அற்புதங்கள் உண்டாகிறது. நான் சென்னை பட்டணத்தில் இருக்கிற போது எங்களுடைய ராயபுரம் ஏரியாவில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் போனீங்கன்னா ஒரு அம்மா உட்கார்ந்து ஒரு ஐயா உட்கார்ந்து வேப்பலை அடிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. பேய் ஆடும். நோய்வாய்ப்பட்டு வருகிறவர்கள் நோய் தீரும். வேப்பலையில் அந்த சக்தி இருக்கிறது. சரி, இன்னொரு இடத்தில் நான் சென்னை பட்டணத்தில் தண்டையார்பேட்டை என்ற இடத்திற்கு நான் கடந்து போனால் அங்கே ஒரு தர்கா இருக்கிறது. நான் அதையெல்லாம் இந்த ஊரில் பார்க்கல, அங்கே தான் நான் சென்னை பட்டணத்தில் வாழ்ந்தவன். ஆனால் அங்கே உள்ளதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். தண்டையார்பேட்டையில் போனால் அங்கே ஒரு தர்கா இருக்குது. தர்காவில் என்ன செய்வாங்கன்னா மயில் தோகை எடுத்து வியாதிப்பட்டவனுடைய தலையில் அடித்துக் கொண்டிருப்பார்கள். அவன் ஒரு மந்திரத்தை சொல்லுவான், தலையில் அடிப்பார்கள், அவனுடைய வியாதி பறந்து போகும். பிசாசு பிடித்தவனுடைய தலையிலே மயில் தோகை அடிப்பார்கள், அவனுடைய பிசாசுடைய சக்தி பறந்து போகும். நான் என்ன கேட்கிறேன் என்றால், அற்புத அடையாளங்கள் மூலமாக நீங்கள் இறைவனை கண்டுகொள்வதாக இருந்தால் உங்களுடைய இறைவன் வேப்பலையாகவும் மயில் தோகையாகவும் இருக்க வேண்டும். இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கிறது, அதனால நாங்கள் அதை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்றால் யாசுவமிஷோடைய நாமத்தில் அற்புதம் நடக்காதா? எல்லாம் நடக்கும். எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை உள்ளவர் யாசுவா. அல்லேலூயா. அப்ப அந்த நாமத்தை அற்புதத்தினால கண்டடைய கூடாது. வேதம் சொல்லுது, நீங்கள் வேதத்தை கொண்டும் சரித்திர ஆதாரங்களை கொண்டும் அறியணுமா. யாசுவா, நான் இங்க வந்த போது சரித்திர ஆதாரங்கள் ஏதாரம். முக்கியமா சொல்ல போனா என்கிட்ட ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்க.
அவங்களுடைய சொந்த ஊர் கடியப்பட்டணம். அவங்க புருஷனார் என்னுடைய உடன் ஊழியக்காரராக இருந்தார். அப்போ அவங்களுக்கு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இங்கே இருக்கிற எல்லாரும் யாஷுவான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ வந்த புதுசு, அங்கேருந்து எனக்கு அவங்க பேசுகிறத வீடியோ எடுத்து எனக்கு தாங்க அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் அவங்க ஒரு நல்ல ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தாங்க. உண்மை சொல்கிறேன், அந்த ஃபோனை வீடியோவை எனக்கு காட்டித்தரதுக்கு பிசாசு சம்மதிக்காதபடிக்கு அந்த ஃபோனை தகர்த்தெறிஞ்சது. அப்படி 2 தடவை அவங்களுடைய அந்த சாட்சியை என்னால் கேட்க முடியாத அளவுக்கு பிசாசானவன் கிரியை செஞ்சான். ஆனால் அவங்க யாஷுவா மேசியாவுடைய நாமத்தில் இங்கே வந்து ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஏன்? உலகம் அறியாத ஒன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் நான் சொல்கிறேன். இன்னும் எங்கள் அப்பா மாம்சத்தின்படி என் தகப்பனார் யார் என்று கேட்டால் பிரான்சிஸ். எங்கள் அப்பாவை போய் வர்க்கீசன் சொல்ல நான் ஏற்றுக்குவேனா? நாகர்கோயிலுக்கு அந்த பக்கத்தில் போய் ஒரு இன்சியலை மாற்றினீங்கன்னா தலையை வெட்டி எடுத்துருவான். அப்படி தானே ஐயா? அப்பனுடைய பேர் இன்சியல் போடலைனாலே கோபம் வந்துடும். அப்போ என் தகப்பனார், ஆவிக்குரிய தகப்பனார், என்னை உண்டாக்கின தகப்பனார் யார் என்று நான் அறியாமல் இன்னும் இருப்பேன். ஆனால் நான் யாராக இருப்பேன்? கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. அதனால தான் சொல்கிறேன், தேவன் யார் என்று அறிந்து தேவனை துதிக்கணும். அல்லேலூயா.